ரொம்ப கோவில்ல கூட்டம் இருக்குங்க. நெனச்சாலே போக பயமா இருக்குன்னா, ஒண்ணும் பயப்படாதீங்க. வீட்ல உட்காந்து கந்த சஷ்டி கவச பாராயணம் பண்ணிட்டே இருந்தீங்கனாலும், கடன் தொல்லைகள்ல இருந்து நீங்க ஈஸியா விடுபட முடியும். ஓகே மேம். கடகராசி பெண்களுக்கு வந்து இந்த இயர்லயாச்சும் கல்யாணம் ஆகுமா? ஆகாதான்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஆன்சர் என்ன மேம்? குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நிச்சயமா கல்யாணம் ஆயிடும். ஏன்னா தாயாகக்கூடிய யோகமே நெறைய கடகராசி பெண்களுக்கு இருக்கு. குரு உச்சமாகுறாரு இல்லையா? ஸோ அப்ப டக்குனு மாப்பிள்ளைய பார்க்கறது, மாப்பிள்ளை அமையறது, காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. அரேஞ்ச்டு மேரேஜா இருக்கும். நல்ல வரன் அமையும். திருமண வாழ்க்கை யோககரமான வாழ்க்கையாவும் இருக்கும். அப்ப குழந்தை பாக்கியமே அவங்களுக்கு கிடைக்கும். அப்படிதானே மேம்? ஆமா, ஆ. நிச்சயமா கிடைக்கும். புத்திரகாரகன் குரு உச்சமாயிட்டாரு இல்லையா? அப்ப நெறைய கடகராசி பெண்கள் திருமணமான உடனே நல்ல நியூஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கன்சீவ் ஆகக்கூடிய யோகம், நேச்சுரல் கான்செப்ஷன் பாசிபிள். ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்க கூட இயற்கையா குழந்தைக்கு கரு உருவாகுறது, இந்த மாரி நல்ல விஷயங்களெல்லாம் குரு செய்வார். ஓகே மேம். அப்ப வைஃப், ஹஸ்பண்ட்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் மேம்? கண்டிப்பா கணவன் மனைவி பிணக்குகள்லாம் சரியாகக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் இருக்கு. ராசியிலே குரு வரார்ல, அப்ப இவங்களுக்கு மனசு தெளிஞ்சிரும். ஸோ ஏதாவது பிரச்சனைனாலும் அவர்ட்ட சண்டை போட மாட்டாங்க. சொல்லி புரிய வைப்பாங்க. கணவனுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துருவாரு. 7ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை விழத்தான் செய்யுது. ராசியில உட்காந்து எங்க பார்ப்பாரு? 7 தானே பார்ப்பாரு. ஸோ கணவன் மனைவி வசியமா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பு கடகராசி பெண்களுக்கு இருக்கு.